அதை கேட்கிறாங்க. சுன்ன ஜமாத்து ஒரு போலி உலமாட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படி தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிரியறதா வந்து அது 3 தலாக்கு நிகழாதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே, அப்ப இது சரியா அப்படின்னு உடனே அவரு சகோதரர்களே அவர் வந்துட்டாரு, என்னது இந்த மாதிரி வந்துகிட்டு முத்தலா தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் 3 தலாக்கும் நிகழ்ந்து விடும் சகோதரர்களே. இத கூட நம்மள ஒரு சில பேரு ஆமா தலாக்கு இந்த குலாதீசு சொல்லிக்கிட்டு குலாதீச புரியாம கலக்குதல்லவா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினர்கள் கூட ஆமா தலாக் விஷயத்துல அந்த சட்டமெல்லாம் இருக்கக்கூடாதுதான், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த முத்தலாக் விஷயத்துல இந்த 3 தலா ஒரு ஆள் தலாக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அது வந்து 3ஆகத்தான் கருதப்படும், அது வந்து 3ஆகத்தான் கருதப்படும், அது வந்து 3ஆகத்தான் கருதப்படும். 4 மதுஹப்லயும் அதான் சட்டம். உலகம் தழுவிய அளவிற்கு, ஏதோ தமிழ்நாட்டில இந்தியாவில் மட்டும் நினைச்சுக்கிறாங்க, உலகம் தழுவிய அளவிற்கு 4 மதுஹப் தானே இருந்துகிட்டு இருக்கு. 4 மதுஹப்களிலும் இதான் சட்டம். 3 தலாக் கொடுத்து விட்டால் 3ஆக கருதப்படும் என்று. ஆனா வந்து இந்த வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மோடிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. நம்ம மோடிக்கு ஆதரவாக செயல்படுறோமா? எப்படி பத்துவா கொடுக்குறாங்க பாருங்க. இவன் மோடியினுடைய நேரடி ஏஜெண்டாக இருந்து கொண்டு உன்னாலதான் பிரச்சனையே, நீ இப்படி சொன்னதுனாலதான் பஞ்சாயத்து, நீ இப்படி எல்லாம் வந்து பேசிக்கொண்டு திரிகிறதுனாலதான் அவன் இருக்கிறான், முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது தலையில் பாடம் படித்துக் கொண்டு அதுல எந்த மாதிரியான கொடுமை எல்லாம் நிகழ்ந்து தெரியுமா? தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டா முத்தலாக் நிகழ்ந்து விட்டது. இது எப்படி முத்தலாக் நிகழும்? ஒரு தடவை வந்து ஒரு தடவை எத்தனை 1000 தடவை அவன் சொன்னாலும் ஒரு தடவை நிகழ்ந்ததா தானே அர்த்தம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை தடவை தலாக் முத்தலாக்னு சொன்னாலும் ஒரு தடவை சொல்லப்பட்டதாக தான் கருதப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியினுடைய முதல் சில வருடங்கள்லயும் இப்படித்தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த சட்டத்தை மாத்துறாங்க. எப்படி இந்த மாதிரி அவசரப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தலாக் தலாக் தலாக்னு யாரும் சொல்றானோ 3 முடிஞ்சு போச்சு என்று சொல்லி சட்டத்தை, இறைவனுடைய தூதருடைய வழிமுறைக்கு எதிராக சட்டத்தை இயற்றியவர்கள் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இது எப்படி இஸ்லாம் ஆகும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் அவர்களை வந்து சோனவாதி என்று சொல்லி அறிவிப்பு செய்திருக்கின்றான். அவர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவு, அது அவங்க அதனால அவங்க செஞ்ச தவறுகளை நம்ம செய்ய முடியுமா? மார்க்கத்துக்கு முரணாக சஹாபாக்கள் செஞ்ச நம்ம மார்க்கம் செய்ய முடியுமா? அப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாம இவர்கள் வந்து தலாக் 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 என்று சொல்லி சொன்ன உடனே 3 ஒன்னா நிகழ்ந்து விடும் என்று சொல்றாங்களே, இதுதான் பிரச்சனைக்கு காரணம்.